வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். அருள்மிகு சிவசக்தி மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்ட பளுதூக்கும் சங்கம், ஈசா ஜிம் பளுதூக்கும் விளையாட்டு அகாடமி சார்பில் இளையோர், சிறார் மற்றும் சிறுமியர், ஜூனியர், சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சேலம் மாவட்ட பளுதூக்கும் போட்டி சீலநாயக்கன்பட்டி அருள்மிகு சிவசக்தி மாரியம்மன் கோவில் பந்தலில் சேலம் மாவட்ட பளுதூக்கும் சங்க தலைவர் மார்கோனி, சிவசக்தி நகர் கோவில் கமிட்டி தலைவர் SP.R. ரவி, கமிட்டி செயலாளர் நேரு, கமிட்டி பொருளாளர் செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்ட பளுதூக்கும் சங்க செயலாளர் சண்முகம் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்விற்கு அதிமுக 59வது சி டிவிசன் செயலாளர் ரவி, 59வது டிவிசன் மாமன்ற உறுப்பினர் RT முருகன், கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன், மாநகர திமுக நெசவாளரணி அமைப்பாளர் ஓட்டக்ஸ் இளங்கோவன், மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மாவட்ட செயலாளர் RV பாபு, திமுக அன்னதானப்பட்டி பகுதி செயலாளர் குமரன் கார்த்திகேயன், அதிமுக 57வது டிவிசன் பிரதிநிதி முருகேசன், திமுக பகுதி அமைப்பாளர் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சவுந்தரராஜன், வீத லீடர்ஸ் காளிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு போர்ட்ஸ் பவர் லிப்டிங் வெல்போர் அசோசியேஷன் செயலாளர் இளங்கோவன், பெருமாள் கோவில் கமிட்டி தலைவர் ஸ்ரீதர், மேட்டூர் அணை பாப்பா மைந்தன் நாடக நல சங்கம் நிறுவன தலைவர் முனைவர் பாலகிருஷ்ணன், சிவசக்தி நகர் கோவில் கமிட்டி துணைத் தலைவர் மாதேஸ்வரன், 59வது கோட்ட கழக செயலாளர் திமுக சசிகுமார், 59வது டிவிசன் தாவேக வெங்கடேஷ், ஹரி, வீத லீடர்ஸ் கார்த்தி, SNR சில்வர்ஸ் நடராஜ், கம்பி மிஷின் மணிவண்ணன், வஉசி ஜிம் ராஜகோபால், கலரம்பட்டி சங்கர், வெள்ளிப்பட்டறை அரச மரத்து கரட்டூர் மாதேஷ், பாடி பில்டர் ஜெயசீலன், காக்காபாளையம் பொன்னுசாமி, வீரபாண்டி குணசேகரன், இந்திரா நகர் சேகர், சக்சஸ் பிட்னஸ் விஜயராகவன், ஈசா ஜிம் ரேவதி, சிவம் பிட்னஸ் ஸ்னேகா ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வைத்து ரிப்பன் வெட்டி போட்டியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட பளுதூக்கும் சங்க நிர்வாகிகள் தலைவர் மார்கோனி, செயலாளர் சண்முகம், பொருளாளர் திலகம், துணைத் தலைவர் ராஜகோபால், முத்துக்குமாரி, இணை செயலாளர் பொன்னுசாமி, துணை செயலாளர் ஸ்னேகா மற்றும் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சேலம் மாவட்ட பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெறும் தகுதி வாய்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் இந்த ஆண்டு நடைபெறும் மாநில போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவித்தனர். மாரியம்மன் திருக்கோவில் பண்டிகையை முன்னிட்டு இன்று இளையோர் மற்றும் ஜூனியர், சீனியருக்கான ஆண்கள் பெண்களுக்கான சேலம் மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டி இன்று தொடங்கியுள்ளது. இந்த போட்டி 8 கேட்டகரியில நடைபெறும். பெண்களுக்கு 8 கேட்டகரி, ஆண்கள் மாணவர்களுக்கு 8 கேட்டகரி நடைபெறும். இந்த போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. மாலை 6 மணிக்கு டீம் சாம்பியன்ஷிப் வெல்றவர்களுக்கு டீம் சாம்பியன்ஷிப் கொடுக்கப்படுகிறது. சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற இருக்கும் நமது சேலம் மாவட்ட பளுதூக்கும் போட்டி சிவசக்தி மாரியம்மன் கோயில் சார்பாகவும் அது திடலில் நடத்தும் மாவட்ட சங்கத்திற்கு முதற்கண் நன்றியினும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதில் கலந்து கொள்ளும் வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் அபிஷியல் அனைவருக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த போட்டி சிறப்பு மிக நடத்த ஏற்பாடு செய்த நமது சேலம் மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மிக்க மகிழ்ச்சி. இந்த போட்டியானது அதாவது இது வந்து நேஷனல் போட்டி, இன்டர்நேஷனல் போட்டி. இது வந்து நேஷனல் வெயிட் லிப்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ல இது மிக சிறப்பான ஒரு அம்சமான ஒரு கேமு. இதை சேலம் மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 50 வருஷமாவே இது நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 3-4 வருட காலமாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கும் நமது சேலம் மாவட்ட பளுதூக்கு சங்கத்துக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுல வெற்றி பெறும் வீரர்கள், வீராங்கனைகள் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வரும் போட்டியில பாத்தீங்கன்னாக்கா மாவட்டம் போட்டி முடிச்சுட்டு மறுபடியும் மாநில போட்டி, அதுல வின் பண்றவங்க நேஷனல் தேசிய போட்டியில கலந்துக்குவாங்க. அதை முடிச்சவங்க ஏசியா லெவல்ல, காமன்வெல்த் லெவல்லையும் கலந்துக்கிட்டு அதுல வெற்றி பெறவங்களுக்கு நேஷனல் லெவல் வெற்றி பெற்றாவே பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு மிக சிறப்பா இருக்கும்.
இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு, அதாவது கல்வி வந்து இன்ஜினியரிங்கு, மருத்துவ கல்வி, எந்த ஒரு கல்வியா இருந்தாலும் இலவசமாகவே தமிழக அரசாகட்டும் பல கல்வி நிறுவனமாகட்டும் இதுக்கு வந்து மிக சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இதுல வந்து இளைஞர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் இதுல கலந்துகிட்டு மிக சிறப்பு அடையுமாறு எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு மிக்க இந்த ஆடி திருவிழாவை முன்னிட்டு இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கும் ஈசா உடற்பயிற்சி நிலையத்தின் பயிற்சியாளரும் மாவட்ட சங்க செயலாளர் அவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வீரர் வீராங்கனைகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேலம் மாவட்ட வெயிட் லிப்டிங் சங்கத்தின் சார்பாக இன்று சேலம் மாவட்ட வெயிட் லிப்டிங் போட்டி சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே பெருவாரியான இளைய தலைமுறையும் இளைஞர்களும் வந்து கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த போட்டியிலே கலந்து சிறப்பாக வெற்றி பெற்றவர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அரசாங்கம் ஏற்படுத்தி உள்ளது. காலேஜிலே இலவசமாக சீட்டு வழங்கப்படும் மற்றும் வேலைவாய்ப்பு ரயில்வே துறை, தபால் துறை, இன்னும் சில துறைகளில் வேலை சுலபமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சமயம் பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளை இந்த வெயிட் லிப்டிங் போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பாக உடல் தகுதியும் ஒரு வேலைவாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அளவிலே உள்ளது. ஆகவே பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த போட்டியிலே பங்கு கொண்டு உங்கள் குழந்தைகளை இந்த போட்டியிலே பயிற்சி செய்ய அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். மாவட்ட பளுதூக்கு சங்கம் தலைவர் எல்ஆர் மார்கோனி அண்ணார் அவர்கள், சேலம் மாவட்ட பொது செயலாளர் அவர்கள் சண்முகம், நானு பொருளாளர் ஜி திலகம் அவர்கள், தமிழ்நாடு மாநில பளுதூக்கு சங்கத்தில் செயலாளர் அவர்கள் இளங்கோ அவர்கள். வேற